Good morning students. Unit 16, page number 229, Science 2, Plant and Animal Hormones. நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அனிமல்ஸில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு தெரியும். மோராட்லஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக நம்ம படிச்சிருப்போம். அனிமல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குது, ஹியூமன் பீயிங்ஸ் என்னென்ன ஹார்மோன்ஸ் இருக்குது, அதனுடைய ஒர்க் என்ன, அதனுடைய டெஃபிஷியன்சி டிசீசஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த லெசன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அனிமலுடைய ஹார்மோன்ஸ் என்ன, அதனுடைய ஒர்க் என்ன, அது ஹைப்பர் செக்ரீஷனால் என்ன, ஹைப்போ செக்ரீஷனால் என்னென்ன டிசீசஸ் இருக்குது, அதெல்லாம் பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளான்ட்ஸ்னுடைய ஹார்மோன்ஸ் இது வரைக்கும் நம்ம படித்ததே கிடையாது இல்லையா. பிளான்ட்ஸ்லேயே ஹார்மோன்ஸ் இருக்குது. அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்ஸ்னுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த லெசனில் பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா. இன்ட்ரடக்ஷன் பாருங்கம்மா. த வேர்ட் ஹார்மோன் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் தி க்ரீக் வேர்ட் ஹார்மோன் மீனிங்ஸ் டு எக்ஸைட். த ஃபங்க்ஷன் ஆஃப் control and coordination in plants is performed by chemical substances produced by the plants called plant hormones. In plants, several cells are capable of producing hormones. These phytohormones are transported to different parts of the body to perform various physiological functions. இந்த ஹார்மோன் அப்படின்ற வேர்டு பார்த்திங்க அப்படின்னா எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா க்ரீக்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஹார்மோன்ஸுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுது. எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒருங்கிணைச்சு எதால் ஒருங்கிணைக்குது. அப்புறம் ஹார்மோன்ஸ்னால் என்ன அப்படின்னா அது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது பிளான்ட்ஸ். ஸோ இட் இஸ் கால்டு பிளான்ட் ஹார்மோன்ஸ். இதில் பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்ஸில் நிறைய செவரல் செல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதை ஹார்மோன்ஸை பார்த்திங்க அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் ஃபைட்டோ ஹார்மோன்ஸ் அப்படின்றது. இது ஒரு பார்ட்லேருந்து இப்போது நம்மளுக்கு இது பிட்யூட்ரி அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தலையில் செக்ரீஷன் ஆகுது அப்படின்னா அது பிளட்டு மூலியமாக வேறு பாடியினுடைய எல்லா பார்ட்ஸுக்கும் போகும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி பிளான்ட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ஆகுது. எதுக்காக அப்படின்னா ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், அந்த பிளான்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா கோஆர்டினேட் பண்ணக்கூடியது பிளான்ட் ஹார்மோன்ஸ். Endocrine glands in vertebrate animal possess a diversified communication system to coordinate physiological and metabolic functions by chemical integration. The endocrine system acts through chemical messengers known as hormones, which are produced by specialized glands. Physiological processes such as digestion, metabolism, growth, development and reproduction are controlled by hormones. நம்மளுடைய வேர்டிபிரேட் அனிமல்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்றது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம். எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிகேட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணக்கூடியது. ஆனால் எந்த விதமான டக்ஸும் கிடையாது. எல்லாமே ஜாயின் பண்ணக்கூடியதுக்கு எந்த விதமான ஒரு டக்ஸு கிடையாது. ஸோ இட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் டக்லெஸ் கிளாண்ட்ஸ் அப்படின்றது. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா பிளட்டு வழியாக பாடியினுடைய எல்லா பார்ட்ஸுக்குமே கொண்டு போகும். இது ஒரு கெமிக்கல் இன்டகிரேஷன் அப்படின்னா ஜாயின் பண்ணக்கூடியது. அப்போ கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்ன்னு சொல்லி நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஹார்மோன்ஸை சொல்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பாடியில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ்க்கும், டைஜஷனாக இருக்கட்டும், மெட்டபாலிசமாக இருக்கட்டும், க்ரோத்தாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி ஒரு கோஆர்டினேட் பண்ணக்கூடியது தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹார்மோன்ஸ். ஸோ பிளான்ட் ஹார்மோன்ஸ்னால் என்ன? Plant hormones are organic molecules that are produced by extremely low concentration in plants. These molecules control morphological, physiological and biochemical responses. Plant hormones அப்படின்றது ஆர்கானிக் மாலிகூல்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ கான்சன்ட்ரேஷனில் பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்ஸில் செக்ரீஷன் ஆகும். இந்த ஆர்கானிக் மாலிகூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது? அதனுடைய தோற்றம் மார்ஃபலாஜிக்கலாக இருக்கட்டும், தென் அது அந்த அந்த பிளான்ட்ஸுக்குள்ள நடக்கிற ஃபிசியலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா பயோகெமிக்கல் உயிர் வேதியியல் அந்த ரெஸ்பான்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸ் அப்படின்றது தான். ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ்னால் என்ன? பாருங்கம்மா, டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் ஹார்மோன்ஸ். There are 5 major classes of plant hormones. They are first one axins, second one cytokinins, third one gibberellins, fourth one abscisic acid, fifth one ethylene. இந்த 5 ஹார்மோன்ஸ் தான் பிளான்ட்ஸில் செக்ரீஷன் ஆகுது. அப்போ ஃபஸ்ட் ஒன் 1, 2, 3 that are ஆக்சின்ஸ், சைட்டோகைனின்ஸ், ஜிப்ரலின்ஸ். இது எல்லாமே என்ன செய்யும்? இந்த மூணுமே பிளான்ட்டுடைய க்ரோத்தை டெவலப் பண்ணும்.
ஓகேவா. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 ஹார்மோன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிளான்ட் நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு இதை ப்ரமோட் பண்ணும். 4th and 5th ஆப்சிசிக் அண்ட் எத்திலின் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட்ஸுடைய க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணும், தடை பண்ணும். ஓகேவா. அப்போ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் ஆகிறதுக்கும் அந்த க்ரோத்தை தடை பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் யூஸ் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு 3 ஹார்மோன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரமோட் பிளான்ட் க்ரோத். எது ஆக்சின்ஸ், சைட்டோகைனின்ஸ், ஜிப்ரலின்ஸ், இந்த 3மே ப்ரமோட் பிளான்ட் க்ரோத். ஆப்சிசிக் ஆசிடும் எத்திலின்ஸும் இன்ஹிபிட் பிளான்ட் க்ரோத். பாருங்கம்மா, கீழே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அமங் ஆல் தீஸ் பிளான்ட் ஹார்மோன்ஸ் ஆக்சின்ஸ், cytokines and gibberellins promote plant growth while abscisic acid and ethylene inhibit plant growth. First one, axins. Axins were the first plant hormone discovered. The term axin was introduced by Gall and Hodgson Smith. Axins are produced at the tip of the stems and roots from where they migrate to the zone of elongation. Observed unilateral growth and curvature of coronary grass coleoptils. He came to the conclusion that someone influence was transmitted from the tip of the coleoptil to the basal region. The influence was later identified as axin by Wendt. பிளான்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ண ஹார்மோன் எதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆக்சின்ஸ் அப்படின்றது தான். இந்த ஆக்சின்ஸ் அப்படின்ற ஹார்மோன்ஸை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னா கால் அண்ட் ஹாட்சன் ஸ்மித் அப்படின்றவங்க தான். இது பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிப்லேயும் ஸ்டெம்னுடைய டிப்லேயும் ரூட்னுடைய டிப்லேயும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. அது எதை நோக்கி மைக்ரேட் ஆகுது அப்படின்னா அதனுடைய இலாங்கேஷன். ஓகேவா. அந்த யூனிலேட்டர் இந்த குருத்துலையும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்ஸ் எல்லாமே இந்த சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு அந்த சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி போகுது அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கோலியாப்டிலினுடைய பேசல் ரீஜியன்லேருந்து ஃபார்ம் ஆகுது. கோலியாப்டில் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு சீட்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடியது கோலியாப்டில் குருத்து. அதனுடைய பேசல்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகுறதுனால அந்த கோலியாப்டினுடைய டிப்பு பார்த்திங்க அப்படின்னா எதை நோக்கி வளருது அப்படின்னா எங்கே சன்லைட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நேரவும் அந்த சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி வளையுது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கால் அண்ட் ஹாஜர் ஸ்மித் அப்படின்றவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இது எங்கே இருக்குது? கோலியாப்டினுடைய பேசல் ரீஜியனில் இருக்குது. ஸோ இது பிளான்ட்டுடைய க்ரோத்தை பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக வெண்ட் எஃப்டபிள்யூ வெண்ட் அப்படின்றவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா. இப்போ இதிலே பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் நம்மளுக்கு இருக்குது, ஆக்சின்ஸ். ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ். Axins are classified into 2 types, namely natural axins or synthetic axins. அப்போ நேச்சுரலாகவும் இருக்குது, சிந்தட்டிக்காகவும் நம்ம வெளியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய பாடியில் ஹார்மோன் செக்ரீஷன் ஆகுது. ஸோ அந்த ஹார்மோன் செக்ரீஷன் ஆகலை அப்படின்னா நம்ம பார்த்திங்க அப்படின்னா பயோகெமிஸ்ட்ரி இல்லாட்டினா பார்த்திங்க அப்படின்னா வேறு வழியில் ஃபேக்ட்ரிலையோ இல்லாட்டினா எதுலேருந்தோ பார்த்திங்க அப்படின்னா நியூவாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் சிந்தட்டிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நேச்சுரல் ஆக்சின்ஸ், சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் அப்படின்றது. ஸோ நேச்சுரல் ஆக்சின்ஸ் என்ன? ஆக்சின்ஸ் ப்ரொடியூஸ்டு பை தி பிளான்ஸ் ஆர் கால்ட் நேச்சுரல் ஆக்சின்ஸ். பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸுக்கு பேர் நேச்சுரல் ஆக்சின்ஸ். எக்ஸாம்பிள் IAA, that is indole 3-acetic acid. Synthetic axins na artificially synthesized axins that have properties like axins are called synthetic axins. Artificially prepare பண்றாங்க. அதுக்கு axins மாதிரியே எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். அதுக்கு பேர் synthetic axins அப்படின்றது பேர். அது பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன அப்படின்னா 2,4-D, தட் இஸ் 2,4-டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட் அப்படின்றது நம்மளுக்கு எக்ஸாம்பிள் ஆஃப் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ் அப்படின்றது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்மாக மார்க் பண்ணிக்கோங்க. தென் physiological effects of axins. Axins bring about the variety of morphological effects in different parts of the plant body. அப்புறம் இதனுடைய physiological effectsனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சின்ஸுடைய physiological effectsலாம் என்ன அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஆக்சின்ஸ் ப்ரமோட் தி இலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம் அண்ட் கோலியாப்டில் விச் மேக்ஸ் தம் டு க்ரோ. ஸ்டெம் கோலியாப்டினுடைய வளர்ச்சியை ஊக்குவித்து அதை வளரச் செய்யுது. ஓகேவா. ப்ரமோட் அப்படின்னா என்னது? அதை இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுது. எதுக்கு? வளர்கிறதுக்கு. அந்த வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்டெம்மும் கோலியாப்டிலும் பார்த்திங்க அப்படின்னா நீளமாகணும், அதுக்கு யூஸ் ஆகுது.
Then axins, second one. Axins induce root formation at low concentration and inhibit it at higher concentration. ரூட்னுடைய க்ரோத்தை இன்டியூஸ் பண்ணுது எங்கே லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய பிளான்ஸை, அதே மாதிரி ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய பிளான்ஸுடைய க்ரோத்தை பார்த்திங்க அப்படின்னா இன்ஹிபிட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஒன் லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ரூட் ஃபார்மேஷனை இன்டியூஸ் பண்ணுது, தூண்டுது. அதே மாதிரி ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ரூட்டை பார்த்திங்க அப்படின்னா அது இன்ஹிபிட் பண்ணுது. Third one, the axins produced by the apical buds suppress the growth of lateral buds. This is called apical dormants. இது பார்த்திங்க அப்படின்னா ஏபிக்கல் பட்ஸ் குருத்து பார்த்திங்க அப்படின்னா பட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். அந்த ஃபார்ம் ஆகுது பார்த்திங்க அப்படின்னா சைடில் லேட்ரல் பட்ஸ் ஃபார்ம் ஆகுறத இது தடுக்கும். இதுக்கு பேர் தான் ஏபிக்கல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஃபோர்த் ஒன், சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் ஆர் இன்டியூஸ்டு பை தி எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சின்ஸ், தட் இஸ் கால்டு பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட். அது என்னன்னா எந்த விதமான ஃபர்டிலைசேஷனும் நடக்காமையே அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். அது பேர் தான் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்றது. எக்ஸாம்பிள்ஸ் வாட்டர்மெலன், கிரேப்ஸ், லைம், இதெல்லாமே சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ். இப்போ எல்லா பிளான்ட்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளார் வந்தோடனே அதுக்குள்ளே பாலினேஷன் நடந்து அதுக்கப்புறம் ஃபர்டிலைசேஷன் நடந்தால் தான் அங்கே ஒரு ஃப்ளவர்ஸோ ஒரு ஃப்ரூட்ஸோ எதுவுமே ஃபார்ம் ஆகும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் ஆஃப் ஆக்சின்ஸ், நம்ம வெளியிலேருந்து ஆக்சினை தொளிக்கிறப்பே பார்த்திங்க அப்படின்னா அதில் ஃப்ரூட் ஃபார்ம் ஆகும். அப்படி வளரக்கூடிய அந்த ஃப்ரூட்டுக்கு பேர் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்னு பேர். அதுலாம் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் சீடே இருக்காது. தட் இஸ் கால்ட் சீட்லெஸ்ஸாக இருக்கட்டும். சீட்லெஸ் வாட்டர்மெலன், சீட்லெஸ் கிரேப், சீட்லெஸ் லைம், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ். தென் ஆக்சின்ஸ் ப்ரிவெண்ட் தி ஃபார்மேஷன் ஆஃப் ஆப்சிசின் லேயர் இன் பிளான்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்ஸில் வளரக்கூடிய அந்த ஆப்சிசின் லேயர்ஸை பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணக்கூடியது. அந்த செதிலாக வளரக்கூடிய அந்த ஆப்சிசின் லேயர்ஸை பார்த்திங்க அப்படின்னா வளர விடாமல் பண்ணக்கூடியது இந்த ஆக்சின்ஸ் தான். நோவில் பாருங்கம்மா, ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் அண்ட் இண்டோல் 3 அசிட்டோநைட்ரில் ஆர் நேச்சுரல் ஆக்சின்ஸ். நேச்சுரல் ஆக்சின்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கம்மா. ஃபினைல் அசிட்டிக் ஆசிட் அண்ட் இண்டோல் 3 அசிட்டோநைட்ரில் அப்படின்றது நேச்சுரல் ஆக்சின்ஸுக்கு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இண்டோல் 3 பியூட்டிரிக் ஆசிட், இண்டோல் 3 ப்ரொபைனிக் ஆசிட், ஆல்ஃபா நாப்தலின் அசிட்டிக் ஆசிட், 2,4,5-D, that is trichlorophenoxy acetic acid are some of the synthetic axins. அதே மாதிரி நேச்சுரல் ஆக்சின்ஸ்க்கும் சிந்தட்டிக் ஆக்சின்ஸ்க்கும் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதையும் நல்லா பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சைட்டோகைனின்ஸ் அப்படின்றது. சைட்டோகைனின்ஸ் are the plant hormones that promote cell division or cytokinase in plant cells. It was first isolated from herring fish germ. Zeatin was the cytokinin isolated from zea maize. Cytokinin is found in abundantly in liquid endosperm of coconut. இந்த சைட்டோகைனின் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா செல் டிவிஷனுக்கு, பிளான்ட்டில் நடக்கக்கூடிய செல் டிவிஷனுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி இதை எங்கேருந்து ஃபஸ்ட்டு பிரித்தாங்க அப்படின்னா ஹெரிங் அப்படின்றவர் ஃபிஷ்ஷினுடைய ஸ்பெர்ம்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சைட்டோகைனின் அப்படின்றது இருக்குது அப்படின்றத ஐசோலேட் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜியாட்டின் அப்படின்ற ஜியாட்டின் அப்படின்ற ஒரு பிளான்ட்டில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிச்சாங்க. ஜீமேஸ் அப்படின்ற பிளான்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சைட்டோகைனின் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. இது அளவுக்கு அதிகமாக எங்கே காணப்படுது அப்படின்னா நம்ம டெண்டர் கோகோனட் இருக்கா இல்லையாமா, அதனுடைய எண்டோஸ்பெர்மில் இளநீரில் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக காணப்படுது. ஸோ இதனுடைய ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ் என்ன? சைட்டோகைனின்ஸ் இன்டியூஸ் செல் டிவிஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ். சைட்டோகைனின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சின் இருக்கும்போது சைட்டோகைனின் இன்டியூஸஸ் செல் டிவிஷன். ஆக்சின்ஸ் அந்த பிளான்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே செல் டிவிஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடியது சைட்டோகைனின் ஆல்சோ காஸ் செல் என்லார்ஜ்மெண்ட்டு. செல் பார்த்திங்க அப்படின்னா பெருசாகிறதுக்கு சைட்டோகைனின் யூஸ் ஆகுது. அடுத்து போத் ஆக்சின்ஸ் அண்ட் சைட்டோகைனின்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஆர்கன்ஸ் ஃப்ரம் தி கேலஸ் இன் டிஷ்யூ கல்ச்சர், தட் இஸ் கால்டு மார்ஃபோஜெனிசிஸ். டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லேபில் வச்சு பிளான்ட்டாக க்ரோத் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஷ்யூ கல்ச்சர். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சின்ஸையும் சைட்டோகைன்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக அதில் சேர்த்தோம் அப்படின்னம்னா நியூ ஆர்கன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகும். இந்த மெத்தடுக்கு பேர் மார்ஃபோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி பேர். Cytokinase promotes the growth of lateral buds even in the presence of apical buds. அதே மாதிரி சைட்டோகைனின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஏபிக்கல் பட்ஸ் இருந்தாலுமே லேட்ரல் பட்ஸ் சைடில் இருக்கக்கூடிய
பட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் ஆகிறதுக்கு சைட்டோகைனின்ஸ் யூஸ் ஆகுது. ஃபிஃப்த் ஒன், அப்ளிகேஷன் ஆஃப் சைட்டோகைனின் டிலேஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஏஜிங் இன் பிளான்ட்ஸ். திஸ் இஸ் கால்ட் ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சைட்டோகைனை வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப, பிளான்ட்டில் அப்ளை பண்ணுறப்ப அந்த பிளான்ட்டு சீக்கிரமாக முதிர்ச்சி அடையதை தடை பண்ணுது. இதுக்கு பேர் ரிச்மண்ட் எஃபெக்ட், ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட் அப்படின்னு பேர். அப்ளிகேஷன் சைட்டோகைன் பிளான்ஸில் அப்ளை பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிளான்ஸை முதிர்வடைகிறத குறைக்குது. இதுக்கு பேர் ரிச்மண்ட் லாங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி பேர்.